ஆதிசங்கரர் இப்படி தான் இருந்தார். அந்த சாக்தா பகிஷைவா வியவஹாரே து வைஷ்ணவா. ஆதிசங்கர பகவத்பாதரை சொல்லும் பொழுது அந்த சாக்தகா, மனசுக்குள்ள அவர் எப்படின்னா சாக்தம், அம்பாள் ஸ்வரூபமாக இருந்தார். அம்பாளுடைய உபாசனை எல்லாமே கோப்பியமாக ரகசியமாக தானே பண்ணுவா, வெளிப்படையாக ஜாஸ்தி பண்ண மாட்டா. எது பண்ணாலும் அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறானே புரியாது அம்பாள் உபாசனையில், எல்லாம் முத்திரையிலேயே முடிஞ்சு போயிடும். அதனால அந்த சாக்தகா பகவத்பாதாள். உள்ளுக்குள்ளே யார்? சாக்ஷாத் ஜெகதீஸ்வரி. வெளியில் பார்த்தா என்னென்னா ஜம்முன்னு பட்டையாக விபூதி எல்லாம் போட்டுட்டு இருப்பார். சாக்ஷாத் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் பகவத்பாதர். பகிஷைவா. சரி, அவர் நடைமுறையில் எப்படி இருக்காருன்னா மகாவிஷ்ணு மாதிரி, எல்லாம் ஆக்ஷன் ஓரியன்ட். விவகாரே து வைஷ்ணவா. பார்க்குறதுக்கு என்னென்ன அதை பண்ணுறது இதை பண்ணுறது, புஸ்தகங்கள் எழுதுறது, சஞ்சாரம் பண்ணுறது, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறது, இப்படி பல காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையோ. காரியங்கள்லாம் பண்ணுறது யார்? மகாவிஷ்ணு தானே. பிரம்மா சிருஷ்டி பண்ணிட்டு போயிடுறார். பரமேஸ்வரன் பேசாமல் கண்ணை மூடின்னு உட்காந்துருக்கார். கடைசியில் தான் வரார் அவர், கிளைமேக்ஸில் தான் வருவார் அவர். அப்போ நடுவில் காரியங்கள்லாம் பண்ணுறது யார்? மகாவிஷ்ணு. அதனால என்னென்னா வியவஹாரே து வைஷ்ணவா. விவகார காலத்தில் விஷ்ணு ஸ்வரூபமாக இருக்கா. சூத்திர பாஷ்யத்தில் வியாசாச்சாரியர்கள் என்ன சொன்னாலோ அதை அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாள். அதனால தான் வியாசரும் சங்கரருமா ரெண்டு பேரும் உட்கார்ந்து டிபேட் பண்ணக்கூடிய சமயத்தில் வியாசரை கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் ஆச்சாரியால் பதில் சொல்லிகிட்டே வராள். முடிய மாட்டேங்கிறது. நாள் கணக்காக மாதக்கணக்காக சாப்பாடு இல்லாமல் போட்ட காலில் மாற்றாமல் ரெண்டு பேரும் வாதம் பண்ணிட்டு இருக்காள். எதை? இவர் எழுதின காமெண்ட்ரி சரியாக இருக்கா இல்லையா என்று நடக்கிற எக்ஸாமினேஷனில். ஒரு நாள் எக்ஸாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸாம் இல்லை, மாதக்கணக்காக எக்ஸாம் நடக்கிறது. எக்ஸாமில் ஆதிசங்கரர் ஜெயிச்சுட்டே தான் வரார். வியாசர் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டே வரார், வெளியில் காமிச்சிக்கல. சந்தோஷப்பட்டு மனசில் அடுத்தடுத்து ஒவ்வொரு சூத்திரமாக சொல்லுன்னு கேட்டுகிட்டே போகிறார். முடிகிற மாதிரியே தெரியல. அப்போ தான் பத்மபாதர் வந்தார். இது என்னடா அது, ரெண்டு பேரும் இப்படி வாதம் பண்ணிகிட்டே இருக்காளே, டிபேட் நடந்துகிட்டே இருக்கே, முடிவே வரமாட்டேங்கிறதே, இதுக்கு எண்டே கிடையாதா, யார் இவா ரெண்டு பேரும் என்னன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கண்ணை மூடினார். அப்போ தான் தெரிஞ்சது, ஒரு பக்கம் சாக்ஷாத் கைலாசநாதராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனான ஆதிசங்கர பகவத்பாதாள் உட்கார்ந்துட்டு இருக்காள். இன்னொரு பக்கம் சாக்ஷாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக வியாசர் உட்கார்ந்துருக்காள். இவா ரெண்டு பேருக்கு நடுவில் டிபேட் நடந்தால் என்றைக்கு தான் இதுக்கு முடிவு வரும்? வராது. அதனால நீ ரெண்டு பேரும் முடிச்சுங்கோன்னு போய் நமஸ்காரம் பண்ணாலும். அப்படி நமஸ்காரம் பண்ண உடனே நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு கிங்கரன், நான் ஒரு சாமானிய சேவகன். ஒரு சேவகன் நடுவில் என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. கிங்கரோம்யஹம் வியாசோ நாராயண சாக்ஷாத் சங்கரஹ சங்கரஸ்வயம் தயோர்விவாதே சம்பிராப்தே கிங்கரஹ கிங்கரோம்யஹம். கிங்கரனாக இருக்கக்கூடிய நான் என்ன செய்வேன் தெரியலையே, நமஸ்காரம் பண்ணுறேன், போரும் நீங்கள் ரெண்டு பேரும் வாதம் பண்ணுது. இப்படி போய் பிரார்த்தனை பண்ணால் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போரும். சங்கரரை பார்த்து வியாசர் சொன்னார், சங்கரா நீ எழுதியிருக்கக்கூடிய பாஷ்யம் எல்லாம் சரியாக இருக்குது, இதற்கு மேலே வேண்டாம்னு சொல்லி தீர்மானம் பண்ணாள். அப்படி எல்லாத்துக்கும் பாஷ்யம் எழுதி வச்சாள். வேதாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஊராக போகிறார். ஊராக போகக்கூடிய சமயத்தில் தான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி நிறைய அங்கங்கே பல பேருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து, சின்ன சின்ன ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துன்னு வரக்கூடிய சமயத்தில் பல சிஷ்யாள்லாம் சேர்ந்தாள். அப்படி சேரக்கூடிய சமயத்தில் பல சிஷ்யாள்கள் எல்லாம் சேர்ந்து நடந்து யாத்திரை போயின்னு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ஒரு இடத்துல வரும்பொழுது யாரோ ஒரு வயசானவர், ஒரு மகா பண்டிதர், அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு புஸ்தகம் படிச்சுட்டு இருக்காள். அந்த புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய கோலத்தை பார்த்து வயசானவர் இப்படி உட்காந்து படிச்சுட்டு இருக்காரே, என்ன படிக்கிறாருன்னு பக்கத்தில் போய் பகவத்பாதாள் அப்படி பக்கத்தில் போய் பார்க்கும்பொழுது அவர் சாஸ்திரங்களில் முக்கியமான சாஸ்திரமாக இருக்கக்கூடிய வியாக்கரணம் படிச்சுட்டு இருக்கார். வியாக்கரணம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் பகவத்பாதாள் உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டார். சிஷ்யெல்லாம் இருக்கா? எல்லோரும் இருக்கா? 90 வயசு ஆகிடுது. 90 வயசில் உட்காந்துட்டு வியாக்கரண சாஸ்திரம் ஐயுன்னு ரிலுக்கு ஏவோங்க ஐயவு சயவரட்டுலன்னு ஞமங்க நனஞ்சபங்கடதஷ் ஜபகடதஷ் கபச்சடத ஜடதவு கபை சசசர் ஹல் இதி மாகேஸ்வராணி சூத்ராணி அநாதி சஞ்ஞார்த்தானி விருத்திராதை சதேங்குணஹா ஏச்சோயவா யாவஹா. பாழினி சூத்திரம் இப்படி போகிறது. 4000 சூத்திரம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கார். நுற்று பண்ணிட்டு இருக்கார், பைகாட் பண்ணிட்டு இருக்கார்.
பொருட்களை தாங்கலை. அவரை பார்த்து சிஷ்யாலாமும் பார்த்து எல்லாருமா இருக்கும் பொழுது நேற்றுக்கு சொன்ன மாதிரி நான் ஒரு நீல ரத்னம் வச்சுட்டுருக்கேன், அந்த நீல ரத்னத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அது கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கோ, அதை நீங்கள் ஸ்வீகரிச்சுட்டேன்னு சொன்னானாக்க அந்த நீல ரத்னமானது உங்களுக்கு ஜென்மாவை கரையேற்றி வைக்கும். அப்பேற்பட்ட நீல ரத்னத்தை நீங்கள் ஸ்வீகரிச்சுட்டேன்னாக்க உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பலவிதமான இல்யூஷன்னா என்னது? ஒரு மயக்கம். உண்மையை பொய்யை உண்மையாக நம்புறது, உண்மையை பொய்யாக நம்புறது, இப்படி மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய ஒரு மயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தான் இல்யூஷன் பேர், இல்லை டெல்யூஷன்னு பேர் இங்கிலீஷில். இப்பேற்பட்ட ஒரு மயக்கம் உங்களுக்கு இருக்குது, மனசில் இருக்குது, புத்தியில். உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் இருக்குது, நமக்கெல்லாம் இருக்குது. கீழே ஆரம்பத்தில் சொன்னோமே நித்யாநித்திய வஸ்து விவேகம்னு, அந்த நித்யாநித்திய வஸ்து விவேகமாகிற அந்த மயக்கம் இருக்கே, அந்த மயக்கத்திலேருந்து வெளியில் வரணும் இல்லையா? உலகத்தில் எது உண்மை, எது சாஸ்வதம், எது நிரந்தரம், எது நமக்கு தோற்றத்தை அளிக்கிறது, எது தாத்காலிகமாக இருக்குது, எது நிரந்தரமாக இருக்கும், அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தெரியணுமே. அப்படி தெரியாமல் நாம் எல்லாமே உண்மை 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 உண்மைன்னு உலகத்தையே உண்மைன்னு நினச்சின்னு விவகாரம் பண்ணுறோமே, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கே. அப்போது அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு தான் இல்யூஷன்னு பேர், மயக்கம். வரும் பீச்சுக்கு போனால் வெயிலில் எங்கேயோ தூரக்கத்தில் பார்த்தா பல 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 பலன்னு ஏதோ மின்னின்னு இருக்குது. ஆஹா, இது வெள்ளி 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 வெள்ளின்னே நினச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் இல்யூஷன், மயக்கம். ராத்திரியில் எங்கேயோ இருட்டில் நடந்து ஆற்று வாசலில் லைட்டெல்லாம் அணைச்சி போட்டு பவர் சேவிங், லைட்டு போடக்கூடாது, சில பேர்லாம் உண்டோ இல்லையோ. அன்றைக்கி தான் அவன் என்ன பண்ணான்னா, இவாத்த மாமா அன்றைக்கி நம்ம வெங்கட்ராம மாமா மாதிரி யாரோ ஒருத்தர் எத்தையோ உபாசனத்தை பண்ணிவிட்டு எங்கேயோ தட்டை தூக்கின்னு போகும்போது எங்கே இந்த சாம்பல்லாம் அப்படி கீழே அப்படி லைனாக போயிடுத்து, கொட்டிகிட்டே போயிட்டான். சும்மா சொல்கிறேன், தப்பாக இருந்துச்சுக்காதீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். அப்படி கொட்டிகிட்டே போயிட்டான். இந்த நாங்கள் பார்த்ததுக்கு யாரோ வந்திருந்தா, லைட் அணைச்சி விட்டு வாசலில் வந்தா, இப்படி பெருசாக சாம்பல் இருந்தா, பாம்புன்னா அழகாக இருக்குது, பாம்பு மாதிரி நெளிச்சு வேறு போட்டு போயிட்டார் அவர். அதனால் என்ன பாம்புன்னா, அப்புறம் என்னென்னா இதுதான் என்னது, இல்யூஷன், மயக்கம். தெரியாமல், உண்மை எதுன்னு தெரியாமல் பொய்யான விஷயத்தை பார்த்து உண்மைன்னு நம்புறது இருக்கே, இதுக்கு தான் என்னது, இல்யூஷன்னு பேர். இப்போ ஏற்பட்ட இல்யூஷனை போக்கணுமோ இல்லையோ, இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா விஷயத்துலையும் நமக்கு இருக்குது. அப்போ ஏற்பட்ட அந்த இல்யூஷனை போக்குறதுக்காக நான் ஒரு ரத்னத்தை தரேன், இந்த மயக்கத்தை எல்லாத்தையும் அழிப்பதற்காக நான் ஒரு ரத்னத்தை தரேன், அந்த ரத்னத்தை பிடிச்சுங்கோ. அதை பிடிச்சுட்டேன்னாக்கா இந்த வியாக்கரணம் வேண்டாம், இந்த ரத்னம் வேண்டாம், அந்த ரத்னத்தை பிடிச்சுங்கோன்னு சொல்லி அந்த ரத்னத்தை கொடுக்குறேன்னு தீர்மானம் பண்ணி பாட ஆரம்பித்தார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. மூடமதே அப்படின்னு கூப்பிட்டான். எல்லாம் ஏமாந்து போயின்னு இருக்கேளே அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் கூப்பிட்டு ஒரு ரத்னம், என்ன நீல ரத்னம், கோவிந்த ரத்னம், வம்சைக்க ரத்னம் அப்படின்னு லீலாசுகர கிருஷ்ணகர்ணாமிர்தத்தில் பாடின மாதிரி கோவிந்தன் என்ற ஒரு நாமா, அந்த நாமாவுக்கு உடையவனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் யார், அந்த கோவிந்தன் யார், அவனை பிடிச்சிக்கோ, அதுதான் உனக்கு வழி, உன்னுடைய கரையேறுவதற்கு வழி, உன்னுடைய மோகத்தை மயக்கத்தை அழிப்பதற்கு வழி என்று சொல்லி ஒரு கிரந்தத்தை, ஒரு புஸ்தகத்தை, ஒரு ஸ்லோகத்தை 31 ஸ்லோகங்களாக ஒரு ரத்னமாக ஒரு பொட்டிக்குள்ளே வச்சு கொடுத்தாள். அதுக்கு தான் மோக முத்கரம் அப்படின்னு பேர். மோகம் என்றால் மயக்கம், உலகத்தில் இருக்கக்கூடிய மயக்கம். அந்த மயக்கத்தை முத்கரம் என்றால் என்னது, ஆயுதம், உலக்கை. அந்த உலக்கையை வைத்து அந்த மயக்கத்தை அடிக்கணும். இன்னும் சொல்ல போனாக்கா சுத்தி, முத்கரம்னு எக்ஸாக்ட் மீனிங் என்ன, சுத்தியல், ஆணி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி மயக்கமாகிற இந்த மோகத்தை, உலகத்தில் இருக்கக்கூடிய மோகத்தை அடித்து விரட்டுறதுக்காக இருக்கக்கூடிய சுத்தியல் தான் முத்கரம், மோக முத்கரம். அதுதான் எனது இந்த 31 ஸ்லோகங்கள். அதில் முதல்ல இருக்கக்கூடியது 2 வரி, பஜகோவிந்தம் 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 மூடமதேன்ற வரி. அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய 2வதுலேருந்து ஆரம்பித்து
13வது ஸ்லோகம் வரைக்கும் ஆதிசங்கர பகவத்பாதாள் பண்ணினார்னு சொல்லக்கூடியது துவாதச மஞ்சரிகா அப்படின்னு சொல்லுவாள். அதற்கு மேலே 14வது ஸ்லோகத்திலேருந்து 27வது ஸ்லோகம் வரைக்கும் சதுர்தச 14 ஸ்லோகங்களை சிஷ்யாள் ஆளுக்கு ஒரு ஸ்லோகமாக சொன்னதாக ஐதீகம். அதனால் அதுக்கு சதுர்தச மஞ்சரிகா, சதுர்தசம் என்றால் 14. அப்புறம் கடைசியில் சம்மப் 4 ஸ்லோகங்கள் பகவத்பாதாளே சொன்னாள். அப்படின்னு மொத்தம் 31 ஸ்லோகங்களை கொண்டது இந்த மோக முத்கரம், மயக்கத்தை சுத்தியால் அடிக்கக்கூடிய பாடல்களாகிற நம்ம அது மோக முத்கரம்னு சொன்னால் யாருக்கும் புரியாது. அதனால என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட் லைனை வச்சுட்டே பஜகோவிந்த ஸ்லோகம் பஜகோவிந்த ஸ்லோகம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். இதுக்கு வாஸ்தவமான பெயர் என்ன, மோக முத்கரம்.